நாள் 33. இது வெள்ளிக்கிழமை கிருத்திகை அன்னைக்கு எடுத்த வீடியோங்க. எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு குடும்பத்துல நடந்த கிருத்திகை வழிபாடு தான் நீங்க பார்த்துட்டு இருக்க. அவ்வளோ ஒரு அலங்காரத்தோட அவ்வளோ தத்ரூபமா இப்படி ஒரு பூஜையை நான் பார்த்ததே இல்லை. நான் இந்த 48 நாள் திருப்புகழ் படிச்சதுக்கு கடவுள் கொடுத்த வரப்பிரசாதமா தாங்க இது இருக்கு. அப்படி ஒரு பாசிட்டிவ் ஃபீல் கிடைச்சது. என்ன அந்த பூஜைக்கு முருகன் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டார் போல. நம்ம எப்பவுமே சொல்லுவோமே அந்த 4 பேர் என்ன நினைப்பாங்க, 4 பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னு. அந்த 4 பேர் யாருன்னு எனக்கு இப்பதாங்க தெரிஞ்சது. சுவாமிகள் ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம அப்பர், சுந்தரர், ஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர் தான். நம்ம இப்போ வேல்மாறலோட சரி பாதி வரிகள்ல இருக்கோம், அதாவது 32வது வரிகள்ல இருக்கும். அதனால இந்த திருத்தணியில் உதித்தருளும் அப்படிங்கிறத 2 முறை சொல்லணும். அடுத்து தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கடற்கு நிகராகும். சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியழும் அறத்த நிலை காணும். இது 2 முடிச்சதுக்கு அப்புறம் திருத்தணியில் உதித்தருளும் அப்படிங்கறத சொல்லி முடிக்கணும்.